அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா எமிட்டர் ஃபாலோயர். ஸோ எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது ஏன் எமிட்டர் ஃபாலோயர்னு சொல்கிறோம், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஏ ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். எமிட்டர் ஃபாலோயர்ன்றது ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப். ஸோ அவுட்புட் வந்து நம்ம எமிட்லேருந்து எடுக்கிறோம். இங்கே அவுட்புட் வந்து நம்ம இங்கே கலெக்டர் டு எமிட்டர் எடுத்தோம். வேறு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட்ஸில் அவுட்புட்டை எமிட்லேருந்து எடுக்க போகிறோம். அப்போ அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா எமிட்டரில் என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அது எல்லாமே அவுட்புட்லேயும் வரும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் தி எமிட்டர் ஃபாலோயர். த அவுட்புட் ஃபாலோஸ் தி எமிட்டர். இப்போ எமிட்டரில் நான் இன்புட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அவுட்புட்டு இன்க்ரீஸ் ஆகும். எமிட்டரில் இன்புட்டை டிக்ரீஸ் பண்ணுறேன், அவுட்புட்டும் டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட்ஸ். ஸோ அந்த எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட்ஸ் இது ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகணும்னு சொல்லியாச்சு. அப்போ எதுக்கு சார் இதை யூஸ் பண்ணுறோம்? எமிட்டர் ஃபாலோயர் இது ஒரு ஜஸ்ட் லைக் ஏ காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ எமிட்டர் ஃபாலோயர்ன்றது ஒரு காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் சர்க்யூட்ஸ். இட்ஸ் எ காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் சர்க்யூட்ஸ். காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் சர்க்யூட்ஸ். CC configuration, common collector CC configuration. ஸோ இங்கே சின்னதாக ஒரு சர்க்யூட் போடுறேன். ஸோ திஸ் இஸ் தி இது பயாசிங்லாம் போட்டே போடலாம். ஸோ V in. ஸோ இங்கே நான் அப்படியே V out இங்கே எடுக்கிறேன். V out RE R1 R2 சாரி இது R1 இது R2 பயாசிங் RC கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் VCC இது மைனஸ். ஸோ அவுட்புட் வந்து கலெக்டர்லேருந்து எமிட்டர்லேருந்து எடுக்கிறேன். இந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸில் என்ன ட்ராப் வருதோ அதான் எடுக்கிறேன். ஸோ V out இஸ் ஈக்குவல் டு IE இன்ட்டு RE. ஸோ இதுதான் நமக்கு. ஸோ இன்புட் நம்ம அப்ளை பண்ணுறது பேஸ் டு எமிட்டர் அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இன்புட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கரண்ட் இது வழியாக போகக்கூடிய கரண்ட் IE இன்க்ரீசஸ். இன்புட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா IE டிக்ரீஸ் ஆகும். ஸோ IE இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். IE டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் டிக்ரீஸ் ஆகும். இது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ திஸ் இஸ் த கலெக்டர். ஸோ இன்புட் அப்ளைட் அக்ராஸ் base and emitter. Output obtained across emitter. Emitter எடுக்கிறோம். So V out is equal to IE into RE. IE into RE. அப்போ when the input increases, when input signal V in increases, IE increases. Therefore, V out increases. V out increases since it's IE into RE. When input decreases, when input V in decreases, IE decreases. Therefore, V out decreases. V out decreases. V out குறையும். IE IRE குறையும். So therefore output follows the input. So இங்கே output follows input. So input என்னவா இருக்கோ அதுதான் outputம் கிடைக்கும். Follows input. So therefore it is called as the emitter follower. Since output is obtained across the emitter. அவுட்புட் இஸ் அப்டைன்ட் அக்ராஸ் தி எமிட்டர். அவுட்புட்ன்றது எமிட்டரில் கிடைக்குது. அப்போ இந்த எமிட்டரில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அது அவுட்புட்டில் மாறும். அதனால் அது எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அப்போ இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். ஸோ இந்த சர்க்யூட்ஸில் இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட். இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். ஸோ தேர்ஃபோர் கெயின் இஸ் ஈக்குவல் டு 1. அவுட்புட் பை இன்புட்னு போட்டிங்கன்னா கெயின் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இட்ஸ் நாட் ஏ ஆம்ப்ளிஃபையர். இது ஒரு ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகாது. ஸோ காமன் இது எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட் இட்ஸ் நாட் ஏ ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக வராது. என்ன இன்புட் கொடுக்குமோ அதான் அவுட்புட்டில் கிடைக்கும். அதனால் எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட் இட்ஸ் நாட் ஏ ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். ஸோ ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகாது. சரி, அப்போ எதுக்கு சார் இதை யூஸ் பண்ணுறோம்? எதுக்கு சார் இதை யூஸ் பண்ண போகிறோம் சார்?
இந்த எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா இவனுடைய இன்புட் இம்பிடன்ஸ் சின்ஸ் இட்ஸ் காமன் கலெக்டர் மாதிரி யூஸ் பண்ணுறது விட்டு இவனுடைய இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் இன்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ இந்த காமன் எமிட்டர் since it's a CC configuration ஒரு காமன் கலெக்டர் மாதிரி ஒர்க் ஆகிறத விட்டு இதனுடைய இன்புட் இம்பிடன்ஸ் ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் இன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் லோ, இசட் அவுட் லோவாக இருக்கும். ஸோ காமன் கலெக்டர்னு வரும்போது அதோட இன்புட் இம்பிடன்ஸ் ஹை, இன்புட்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் கலெக்டர் இஸ் காமன் விபி பை விசிபின்னு போடுவோம். ஸோ அதனால் இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக வரும். அவுட்புட் இம்பிடன்ஸ் எமிட்டர் டு கலெக்டர், அப்போ எமிட்டர் கரண்ட் விஇசி பை ஐஇன்னு போடுவோம். ஸோ அது லோவாக இருக்கும். அப்போ இதில் அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும், இன்புட் இம்பிடன்ஸ் சாதாரண ஆம்ப்ளிஃபையரோட மாறி இருக்கும். ஸோ அப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் இருக்குது, சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். இது இன்புட் ஆர் இன் ஆர் இசட் இன், இன்புட் இம்பிடன்ஸ் லோ. ஸோ இதனுடைய அவுட்புட் இம்பிடன்ஸ் இசட் அவுட் ஹை. ஸோ லோவாக இருந்தால் தான் இந்த இன்புட் எல்லாம் உள்ளார போக முடியும். இன்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருந்தால் இன்புட் அதை அலோவ் பண்ணிக்கும். அப்போ இன்புட் அலோவ் பண்ணி அது ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும். ஸோ அந்த அவுட்புட் அதிகமாக இருந்தால் அதில் அவுட்புட் நம்ம அதிகமாக கொண்டு வர முடியும். அவுட்புட் இம்பிடன்ஸ் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு நம்ம நிறைய அவுட்புட் கிடைக்கும். அப்போ இந்த இன்புட் இம்பிடன்ஸ் லோவாகவும் அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹையாகவும் இருக்கும் ஒரு சாதாரண ஆம்ப்ளிஃபையர். ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறோம். அடுத்த சிங்கிள் ஸ்டேஜ் 2. ஸோ இதுக்கும் அதே தான் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், சிஇ கான்ஃபிகரேஷன். இது ஒரு சிஇ கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கும் இன்புட் இம்பிடன்ஸ் லோ, இசட் இன் லோ. ஸோ இதுக்கு அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹை, இசட் அவுட் ஹை. ஒரு காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கும்போது இன்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும். இதை கூட டைரெக்டாக இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ கனெக்ட் பண்ணால் இது ஹையாக இருக்குது, இது லோவாக இருக்குது. அப்போ நமக்கு கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நடுவில் இங்கே ஒரு எமிட்டர் ஃபாலோயர். ஸோ இந்த இடத்துல ஒரு எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எமிட்டர் ஃபாலோயர் கப்ளிங்காக யூஸ் பண்ணுறேன், எமிட்டர் ஃபாலோயர். ஸோ இந்த எமிட்டர் ஃபாலோயருக்கு தெரியும் இசட் இன் ஹை, அப்போ இதுவும் ஹை இதுவும் ஹை, அப்போ ரெண்டும் மேட்ச் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே இசட் அவுட், இந்த எமிட்டர் ஃபாலோயோட இசட் அவுட் லோ, அப்போ இந்த லோ மேட்ச் ஆகிடுது. அப்போ இந்த எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட்ஸ் யூஸ்டு ஃபார் தி மேட்சிங் பர்பஸ், இம்பிடன்ஸ் மேட்சிங். ஸோ எமிட்டர் ஃபாலோயர்ஸ் யூஸ்டு ஃபார் தி இம்பிடன்ஸ் மேட்சிங். ஒரு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எமிட்டர் ஃபாலோயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி எமிட்டர் ஃபாலோயர். இப்போ எமிட்டர் ஃபாலோயர்ன்றது ஜஸ்ட் லைக் ஏ காமன் கலெக்டர். ஸோ அப்போ அவுட்புட்டும் இன்புட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகாது. அப்போ அந்த சர்க்யூட் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா இது மாதிரி ரெண்டு மல்டி ஸ்டேஜை கம்பைன் பண்ணும்போது அதோடைய இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். நம்ம சாதாரண இந்த கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கெப்பாசிட்டர் நமக்கு அந்த ப்ராப்பரான கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும். ப்ராப்பரான கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் கப்ளிங் சரியாக இருக்காது. வேறு இந்த எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட் யூஸ் பண்ணிட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃப்ரீக்வன்ஸோ அது அந்த மாதிரி மாறிடும்.